அல்ஹம்துலில்லாஹி ரபில் ஆலமீன். அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் வல ஆலி முஹம்மதின் வபாரிக் வசல்லிம் அலைஹி. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வெல்கம் டு வாய்ஸ் ஆஃப் ஈமான். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உங்களுக்கு நீண்ட ஆயுளையும் ஆரோக்கியத்தையும் வழங்க வேண்டும் என்று துவா செஞ்சு ஆரம்பிக்கிறேன். அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா இந்த பூமியை மனிதனுக்காக தான் படைத்துள்ளான். அதே போல மறுமையையும் மனிதனுக்காக தயார்படுத்தி வைத்துள்ளான். இந்த பூமியில் இருக்கிற எல்லா வசதிகளும் அனுபவிக்கலாம் நம்ம. அதற்காக தான் ஒவ்வொரு விஷயத்தையும் அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா படைத்துள்ளான். இந்த உலகில் உள்ள ஒவ்வொரு பொருளையும் மனிதனுக்கு அல்லாஹ் வசப்படுத்தி தந்துள்ளான். அதனால தான் அவன் நினைச்ச டைம்ல வேற ஒரு இடத்துக்கு போக முடியுது, நினைச்சதை சாப்பிட முடியுது. எல்லா விஷயங்களும் இதில் அடங்கி இருக்கு. அதனால் இந்த உலக இன்பங்களை கண்டிப்பாக நாம் நல்லாவே அனுபவிச்சு கொள்ளலாம். அதில் எந்த தவறுமே இல்லை. ஆனால் ஒரே ஒரு விஷயம், அல்லாஹ்வை என்றைக்குமே நம்ம மறக்கக்கூடாது. அல்லாஹ்வை மறந்து உலக இன்பத்தில் தான் நம்ம மூழ்கிடக்கூடாது. இவ்வளவு வசதிகளை தந்த அல்லாஹுக்கு என்றைக்குமே நாம் நன்றி செலுத்தி கொண்டே இருக்க வேண்டும். அவனை நினைவு கூர்ந்து கொண்டே இருக்க வேண்டும். எந்த அளவுக்கு நாம் நன்றி செலுத்துகிறோமோ அதை விட பல மடங்கு அதிகமாக நமக்கு அல்லாஹ் திருப்பி தருவான். நான் தான் எந்த வசதியும் அனுபவிக்கலையே, ரொம்ப சோதனையான ஒரு காலகட்டத்தில் தான் நான் இருக்கிறேன், ரொம்ப கஷ்டமாக ஓடின்னு இருக்கு அப்படின்னு சொல்கிறவங்களும் கண்டிப்பாக அல்லாஹிற்கு நன்றி செலுத்தணும். ஏன்னா நாம் ஒரு முஸ்லீமாக பிறந்திருக்கோம், நமது மார்க்கத்தில் பிறந்திருக்கோம். இதுவே பெரிய ஒரு அருட்கொடை தான். இது இருந்தாலே போதும், மற்ற எல்லா வெற்றிகளும் நமக்கு வரும். இந்த உலக வாழ்க்கை கண்டிப்பா நிரந்தரமே இல்லை, மறுமை தான் நிரந்தரமானது. அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா இந்த உலகத்துல அருட்கொடைகளை கொடுத்தோம் சோதிப்பான், எடுத்தோம் சோதிப்பான். இந்த நிலையில நீங்க எப்படி இருக்கிறீங்க அதை டெஸ்ட் பண்றதுக்காக தான் இந்த சோதனையே. அதனால இன்பத்திலும் சரி துன்பத்திலும் சரி அல்லாஹ்வை அதிகமாக நினைவு கூறுபவர்களாக, அவனுக்கு அதிகம் நன்றி செலுத்துபவர்களாக நாம இருக்க வேண்டும். இப்படி நாம செய்யும் போது மறுமையில நம்முடைய அந்தஸ்து மிக உயர்வாக இருக்கும். மறுமையை பொறுத்த வரைக்கும் அங்கேயும் ரெண்டு விஷயம் இருக்கு, ஸ்வர்க்கம் மற்றும் நரகம். இங்கு நாம் செய்கிற அமல்களை பொறுத்து தான் மறுமையில் நம்முடைய அந்தஸ்து முடிவு செய்யப்படும். அதனால் இந்த உலக வாழ்க்கையோட, அதாவது இந்த இன்பத்துக்கு மட்டும் ஆசைப்பட்டு அப்படியே விட்டுறாதீங்க. அதற்காக மட்டும் துவா கேட்காதீங்க. எப்போ துவா செய்யும் போதும் இந்த உலக ஆசைக்காகவும் நீங்கள் கேட்கலாம். உங்களுக்கு தேவைகள் நிறைய இருக்கும், கஷ்டம் இருக்கும், அது எல்லாமே கேட்டு அல்லாஹ்விடம் துவா செய்யலாம், தவறில்லை. கூடவே இன்னொரு விஷயத்தையும் சேர்த்துக்குங்க, மறுமைக்காக துவா செய்யுங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, துவா கேளுங்க, நிச்சயமா உங்கள் விதியை மாற்றக்கூடிய ஒரு அமல் இருக்குன்னா அது நாம கேட்கக்கூடிய துவா சொல்லிடு. அதனால அதிகமா துவா செய்யுங்க, சஜிதால துவா செய்யுங்கன்னு சொல்லியிருக்கிறாங்க. இன்னொரு விஷயத்தையும் கூடுதலா சேர்த்து சொல்லியிருக்காங்க, நீங்க எப்போ துவா செய்யும் போதும் மறுமைக்காகவும் சேர்த்து கேளுங்க சொல்லிட்டு. இன்னைக்கு அப்படிப்பட்ட ஒரு துவாவை தான் நான் சொல்ல போறேன். மிக சிறந்த துவா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதிகமாக ஓதிய துவா இது. இந்த துவாவை மட்டும் நீங்க ஓதுனா போதும், இந்த உலகத்தில் இருக்க எல்லா வசதிகளையும் நீங்க அனுபவிக்கலாம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எல்லாத்தையும் உங்களுக்கு வசப்படுத்தி தருவான். நீங்க விரும்பிய வாழ்க்கையை நிச்சயமா அவன் அமைத்து தருவான். அவ்வளவு சிறந்த துவா. அதே போல மறுமையிலும் நமக்கு ஸ்வர்க்கம் கிடைக்கும். எல்லாரும் ஆசைப்பட்ட அந்த ஸ்வர்க்கம் நமக்கு கிடைக்கும் இந்த ஒரு சின்ன துவாவால. டெய்லியும் ஒவ்வொரு நாளும் ஓதிட்டு வாங்க. ஒவ்வொரு வேளை தொழுகை முடிஞ்சு தாராளமா இதை நீங்க ஓதலாம். ஏன்னா அநேகமா எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு துவாவை தான், மனப்பாடமா தெரிஞ்ச துவாவை தான் இருக்கும். அப்படி தெரியலனா கூட மனப்பாடம் செஞ்சு வச்சுக்கிங்க. இன்று முதல் ஓத ஆரம்பிங்க. நீங்க தொடர்ந்து ஒரு மாசம் இந்த துவாவை ஓதிட்டு வந்தாலே நல்ல மாற்றம் ஏற்படும். உங்க வாழ்க்கையில நிச்சயமா பல அதிசயங்களை நிகழ்த்தும் துவா இது. அவ்வளவு சிறப்பு இருக்கு. நான் துவா சொல்றேன், பிறகு அதோட பொருளை நீங்க படிச்சு பார்க்கும்போது தெரியும் இது எப்படிப்பட்ட துவா சொல்லிட்டு. இப்போ அந்த துவா என்னன்னு பார்க்கலாம். அல்லாஹும்ம ரப்பனா ஆத்தினா ஃபித் துனியா ஹஸனத்தவ் வஃபில் ஆஹிரதி ஹஸனத்தவ் வகீனா அஸாபன்னார். அல்லாஹும்ம ரப்பனா ஆத்தினா ஃபித் துனியா ஹஸனத்தவ் வஃபில் ஆஹிரதி ஹஸனத்தவ் வகீனா அஸாபன்னார். இதில் அல்லாஹும்ம அதற்கு பதிலாக, அதாவது அதை விட்டுட்டு நீங்கள் ரப்பனா ஆத்தினா ஃபித் துனியா ஹஸனத்த வஃபில் ஆஹிரதி ஹஸனத்த வகீனா அஸாபன்னார் அப்படி மட்டும் கூட நீங்கள் ஓதிக்கலாம். இல்லை முன்னாடி அல்லாஹும்ம சேர்த்தோ நீங்கள் ஓதிக்கலாம். எப்படி ஓதுனாலும் உங்களுக்கு பலன் ஒன்று தான். இந்த துவாவோட பொருளையும் அவசியம் தெரிஞ்சு வச்சுக்கிங்க. இறைவா எங்கள் அதிபதியே, இவ்வுலகிலும் எங்களுக்கு நன்மையை வழங்குவாயாக, மறுமையிலும் எங்களுக்கு நன்மையை வழங்குவாயாக, நரகின் வேதனையிலிருந்து எங்களை காப்பாயாக.
அதாவது இந்த உலகத்தில் நன்மையை கேட்குறோம். இதில் நன்மை சொல்லிட்டு நம்ம பொதுவாக கேட்குறோம். அது எல்லா விஷயங்களும் அடக்கும். நமக்கு எதெல்லாம் நன்மையோ எதெல்லாம் நமக்கு பிடிச்ச விஷயங்களோ அது எல்லாத்தையும் அல்லாஹ் தருவான் இந்த ஒரு துவாவின் மூலமாக. அடுத்ததாக மறுமையிலும் நமக்கு நன்மை கேட்குறோம். மறுமைக்காக தான் நம்ம இங்கே எல்லா விஷயங்களும் செஞ்சுட்டு இருக்கோம். எந்த அமலை செஞ்சால் அதிக நன்மை கிடைக்கும் சொல்லிட்டு ஒவ்வொரு விஷயத்தையும் பார்த்து பார்த்து செஞ்சுட்டு வரோம். அப்படிப்பட்ட மறுமையில் இருக்கிற நன்மையை நாம கேட்குறோம். என்னெல்லாம் நன்மைகள் இருக்கோ அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா என்ன நன்மைகள்லாம் ஒளிச்சு வச்சிருக்கானோ வெளிப்படையாக வச்சிருக்கானோ அது எல்லாத்தையும் நமக்கு தருவான். கடைசியாக நரகின் வேதனையிலிருந்து எங்களை காப்பாயாக, நரகத்தோட வேதனையிலிருந்து அல்லாஹ்விடம் நாம பாதுகாவல் கேட்குறோம். இது கண்டிப்பாக நம்ம கேட்கணும், ஒவ்வொரு நாளும் கேட்கணும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியதாக ஒரு ஹதீஸ் இருக்கு. யாரு சொர்க்கம் வேண்டி 3 முறை அல்லாஹ்விடம் சொர்க்கம் தா சொல்லிட்டு கேட்குறாங்களோ அவர்களுக்காக சொர்க்கம் துவா செய்யுமா. என்னன்னு, யா அல்லாஹ் இவங்களுக்கு சொர்க்கத்தை கொடுத்து விடு சொல்லிட்டு. அதே போல நரகத்தை விட்டு பாதுகாவல் யாரெல்லாம் கேட்குறாங்களோ 3 முறை கேட்கணும். அப்படி கேட்டா நரகம் இவர்களுக்காக துவா செய்யுமா. என்னன்னு, இந்த நரகத்திற்கு இவங்களை அனுப்பிடாத, இவங்களை பாதுகாத்து கொடு சொல்லிட்டு. எவ்வளவு சிறப்பு இருக்கு பாருங்க. சொர்க்கம் வேண்டி நம்ம கேட்கிறோம், அப்படிப்பட்ட சொர்க்கம் நமக்காக துவா செய்யும். அதே போல நரகத்திலிருந்து பாதுகாவல் கேட்கும் போது நரகமும் நமக்காக துவா செய்யும். இது நீங்க டெய்லியும் 3 முறை நீங்க தமிழ்ல கூட ஓதிட்டு வரலாம். அந்த மாதிரி ஓதிட்டு வரும்போது நரகத்திலிருந்து உங்களுக்கு பாதுகாப்பு கிடைக்கும், சொர்க்கத்திலிருந்து உங்களுக்கு உள்ள நுழையிற அந்த அனுமதியும் கிடைக்கும். இந்த துவாவில் நம்ம நரக நெருப்பிலிருந்து பாதுகாப்பு கேட்கிறோம். 3 முறை ஓதிக்கிங்க இந்த துவாவை. அப்போ அதன் மூலமா நரகமும் உங்களுக்காக துவா செய்யும், நீங்க நரகத்துக்கு வரக்கூடாது சொல்லிட்டு. இப்போ நரகத்திலிருந்து நம்ம பாதுகாவல் கேட்கிறோம்னா ஆட்டோமேட்டிக்காக அங்கே சொர்க்கம் நமக்கு கிடைச்ச மாதிரி தான். அப்போ எவ்வளவு சிறப்பு இருக்கு பாருங்க. இந்த சின்ன துவா இது. உலகத்தில் இருக்க நன்மையே கேட்குறோம், மறுமை நன்மையே கேட்குறோம், நரக நெருப்பிலிருந்து பாதுகாப்பு கேட்குறோம். எல்லா விஷயங்களும் இதில் அடங்கியிருக்கு. சின்ன துவா மிக முக்கியமான விஷயங்கள். நாம் எதற்காக படைக்கப்பட்டோமோ அந்த விஷயங்கள் எல்லாமே இந்த துவாவில் இருக்கு. இந்த துவாவின் சிறப்பை அறிந்துதான் நாம தவாப் செய்யும் போது இந்த துவாவை ஓதக்கூடியவர்களாக இருக்கின்றோம். அதாவது காபாவை தவாப் செய்வோம் பார்த்தீங்களா, உம்ரா செய்யும் போதும் சரி ஹஜ்ஜு பண்ணும்போதும் சரி 7 முறை தவாப் பண்ணோம். அப்படி பண்ணும்போது ஒரு முனையிலிருந்து இன்னொரு முனை 4 முனைகள் இருக்கும். அதில் 2 முனைக்கு இடைப்பட்ட ஒரு இடத்துல நாம் போயிட்டே இருக்கும்போது அதை சுற்றும் போது இந்த ஒரு துவாவை ஓதணும். கண்டிப்பாக அவசியம் ஓதணும். அப்போது இந்த துவாவோட சிறப்பை நீங்கள் புரிஞ்சுக்கிங்க. எவ்வளவு சிறப்பான துவா, காபால ஓதக்கூடிய துவாவா இருக்கு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பல சந்தர்ப்பங்களில் பல துவாக்களை ஓதியுள்ளார்கள், நமக்கும் கற்று தந்துள்ளார்கள். இருந்தாலும் அவர்கள் செலக்டிவா சில துவாக்களை டெய்லியும் ஓதி வந்துள்ளார்கள். அதுல ஒரு துவா தான் இந்த துவா. மிக சிறந்த துவா. டைம் இல்லை, எனக்கு நிறைய அமல்கள் செய்ய டைம் இல்லை, ஆனால் நிறைய கஷ்டங்கள் இருக்குது, என்னோட தேவைகள் நிறைய இருக்குது, கடன் பிரச்சனைகள் இருக்குது, நான் என்ன செய்யணும்னு கேட்டிங்கன்னா இந்த ஒரு துவாவை நீங்கள் தொடர்ந்து ஓதினாலே போதும். கொஞ்சம் நிறைய எண்ணிக்கையில் அப்படியே ஓதி கூட நீங்கள் துவா செய்யலாம். உங்களுக்கு ஃப்ரீ டைமில் நீங்கள் ஓதலாம். ஏன்னா எல்லா நன்மைகளையும் நீங்கள் கேட்குறீங்க. நிச்சயமாக இந்த துவாவை ஓத 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 உங்கள் வீட்டில் இருக்கிற எல்லா முசீபத்துகளும் நீங்கிடும், கடன் பிரச்சனைகள் நீங்கும், எல்லா தேவைகளும் நிறைவேறும். உங்களுக்கு தேவையான எல்லா விஷயங்களையும் அல்லாஹ் நடத்தி தருவான், அமைதி தருவான். நீங்க கேட்காமலேயே. சிலது நல்லது சொல்லிட்டு நமக்கு தெரிஞ்சிருப்போம், கேட்போம். சில விஷயங்கள் நமக்கு தெரியாது, அல்லாஹ்விற்கு மட்டுமே தெரியும். அப்படிப்பட்ட நல்லதுகளையும் உங்களுக்கு தருவான். நிச்சயமா நிறைய குட் நியூஸ் வரும். இந்த துவாவை நீங்க தொடர்ந்து ஓதிட்டு வரும்போது மறுமைக்கான சேமிப்பாகவும் இந்த துவா இருக்கும். அதனால இன்று முதல் டெய்லியும் ஓத ஆரம்பிங்க. ஒவ்வொரு வேளை தொழுகை முடிஞ்சு குறைஞ்சது 3 முறை ஓதிக்கிங்க. அவசியம் ஓதிட்டு வாங்க. ஒரு மாசம் தொடர்ந்து ஓதிட்டு வந்தாலே இன்ஷா அல்லாஹ் நல்ல ஒரு மாற்றம் ஏற்படும். அப்படிப்பட்ட ஒரு நல்ல மாற்றத்தை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம் அனைவரின் வாழ்விலும் தந்தருள்வானாக. ஆமீன். அல்ஹம்துலில்லாஹ். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். நீங்கள் தெரிஞ்ச இந்த விஷயத்தை மற்றவங்களுக்கும் எத்தி வைங்க. இதன் மூலம் அவர்களும் பலனடையலாம். இன்ஷா அல்லாஹ். அடுத்த பதிவில் சந்திக்கலாம். ஜஸக்கல்லாஹு கைரன் கசீரா. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.